கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளின் கேள்வி, கடவுளின் அடிப்படை அமைப்பு எப்படி இருக்கிறது அப்படின்றதான் இந்த நாளின் கேள்வி. ஸோ அடிப்படை அமைப்பு எப்படி இருக்கிறது என்பதை குறித்து இந்த நாளில் நாம் ஆராயப் போகிறோம். சரி, இப்போ ஒரு காரியத்தை நம்ம கவனிக்கணும். நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், தேவனை ஒரு வரையறைக்குள் நிர்ணயம் பண்ண முடியாது, ஒரு எல்லைக்குள்ளே கொண்டு வர முடியாது. அப்படின்னா எப்படி பிரதர் இந்த அடிப்படை அமைப்பு அப்படின்றத அவருக்கு நீங்கள் சொல்லுவீங்க, இதுக்குள்ளே தான் இருக்கிறாரு அப்படின்றத எப்படி சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி? நிச்சயமாக அப்படி நம்மளால் குறிப்பிடப்பட முடியாது. ஆனால் மனிதர்கள் அவரை அறிந்து கொள்ளுகிறதற்காக அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்பதை நாம் சில காரியங்களை குறித்து புரிந்து கொள்ள முடியும். சரி, முதலாவது காரியம், கடவுள் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் அப்படின்னு சொன்னால், முதலாவது அவர் ஆற்றல் மிக்கவராய் இருக்க வேண்டும். எனக்கு என்னுடைய சக்திக்கு மிஞ்சின அநேக காரியங்கள் இருக்குது, என்னுடைய எல்லைக்கு மிஞ்சின அநேக காரியங்கள் இருக்குது. அதை என்னால் நிறைவேற்ற முடியாது, என்னால் அந்த காரியத்தை செஞ்சு முடிக்க முடியாது. ஸோ அவர் என் வாழ்வில் வந்து எனக்கு அற்புதங்களை செய்ய வேண்டும், எனக்கு அதிசயங்களை நடப்பிக்க வேண்டும். எனக்கு ஒரு சுகவீனமாக இருக்குது, இது மருத்துவத்தினால் குணப்படுத்த முடியாத ஒரு எல்லையாக இருக்குது. ஆனால் அவர் எனக்கு குணப்படுத்த வேண்டும், அவர் எனக்கு செய்து முடிக்க வேண்டும். என்னால் இந்த பாடுகளிலிருந்து வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலைமையாக இருக்குது. ஆனால் அவர் எனக்கு உதவி செய்ய வேண்டும், அவர் ஆற்றல் மிக்கவராய் என்னுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு காரியம். ரெண்டாவது ஒரு காரியம், அவர் உயிருள்ளவராய் இருக்க வேண்டும். ரெண்டாவது காரியம், அவர் உயிருள்ளவராய் இருக்க வேண்டும். உயிர் அற்ற ஒருவரால் எனக்கு உதவி செய்ய முடியாது. பேசிக் அடிப்படை காரியத்தை தானே நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அவர் எனக்கு உயிருள்ளவராய் இருக்க வேண்டும். ஸோ ரெண்டாவது காரியம், உயிரோடு இருந்தால் மாத்திரம்தான் அவர் எனக்கு எல்லா விதத்திலும் உதவி செய்ய முடியும். செத்து போன ஒருவரால் எந்த சூழ்நிலையிலையும் ஒரு மனிதனுக்கு உதவி செய்ய முடியாது. அவர் எனக்கு உயிருள்ளவராய் காணப்பட வேண்டும். மூன்றாவது காரியம், அவர் என்னோடு பேசக்கூடியவராய் காணப்பட வேண்டும். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அவர் என்னோடு பேசக்கூடியவராய் காணப்பட வேண்டும். ஸோ 3 காரியங்களை உங்களோடு கூட நான் சொல்கிறேன். முதலாவது காரியம், அவர் ஆற்றல் உள்ளவராய் இருக்க வேண்டும். இரண்டாவது காரியம், அவர் உயிருள்ளவராய் இருக்க வேண்டும். மூன்றாவது காரியம், அவர் என்னோடு பேசக்கூடியவராய் இருக்க வேண்டும். இந்த 3 காரியங்களை குறித்து நாம் எளிமையாக வேத வசனங்களோடு கூட நாம் கவனிக்கலாமா? முதலாவது, யோபுவின் புஸ்தகம் 42வது அதிகாரம் 2வது வசனம். இந்த வசனம் சொல்லுகிறது, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். அழகான ஒரு வார்த்தை, அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். ரெண்டாவது காரியம், அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. அவர் ஒவ்வொரு காரியங்களையும் நினைத்து செய்கிறவராயிருக்கிறார், யோசித்து செய்கிறவராயிருக்கிறார்ல. நீங்கள் அவர்கிட்ட கேட்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னாக்க, அவர் அந்த காரியங்களை யோசித்து, என் பிள்ளைக்கு ஞானமாய் இந்த விதத்தில் இப்படி செய்யணும் அப்படின்றத செய்கிறதற்கு அவர் வல்லமை உள்ள தெய்வமாய் இருக்கிறார், வல்லமை உள்ளவர் தெய்வமாய் இருக்கிறார். நமக்கு அந்த வார்த்தையை ஆற்றல் உள்ளவர் என்பதை நாம் வேதாகம வார்த்தையில் சொல்கிறதா இருந்தால் வல்லமை உள்ளவர் அப்படின்னு சொல்லலாம். வேதாகம வார்த்தையில் ஆற்றல் உள்ளவர் அப்படின்றத வேதாகம வார்த்தையில் வல்லமை உள்ளவர்னு சொல்லலாம். அதே நேரத்தில் அதை அறிவியல் வார்த்தையில் சொல்கிறதா இருந்தால் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. எனர்ஜி, செய்து முடிப்பதற்கு மிகுந்த ஆற்றல் உள்ளவர், மிகுந்த ஆற்றல் உள்ளவர். எனர்ஜி என்பது ஆற்றல் என்று பொருள்படும். ஸோ அவர் தான் ஆற்றலாகவும் காணப்படுகிறார். சரி, ஓகே. ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது, இது அறிவியலுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. அவர் தான் ஆற்றல், அவருக்குள்ளே இருந்து தான் எல்லாமே செயல்பட முடியும். அவர் வல்லமை உள்ளவர் என்ற வார்த்தையின் அடிப்படை என்ன? அவர் தான் ஆற்றல், அவருக்கு உள்ளே இருந்து தான் எல்லாத்தையும் செய்து முடிக்க முடியும். இன்றைக்கு நீங்களும் நானுமே கூட அவருக்குள்ளே தான் இருக்கிறோம், அவருக்குள்ளே இருந்து தான் எல்லா காரியங்களும் நமக்கு செய்யப்பட்டு இருக்குது. ஒரு ஆற்றலை வேறொரு ஆற்றலாக மாற்ற முடியுமே ஒழிய ஒருவராலும் ஆற்றலை உருவாக்க முடியாது. இதுதான் சயின்ஸ், இதுதான் அறிவியல். ஒருவரும் ஆற்றலை புதிதாக உருவாக்க முடியாது. அவர் ஏற்கனவே ஆற்றலாக இருக்கிறார், வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சரி, இரண்டாவது காரியம் பார்ப்போம். அவர் ஆயுள் உள்ளவர், நீண்ட ஆயுள் உள்ளவர் என்று வேதம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. தானியேல் 7ஆம் அதிகாரம் 9வது வசனம், நான் பார்த்து கொண்டிருக்கையில் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது, நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார், அவருடைய வஸ்திரம் உறைந்த மலையைப் போலவும் அவருடைய சிரசின் மயிர் வெண்மையாகவும் பஞ்சை போல துப்புரவாகவும் இருந்தது. அவருடைய சிங்காசனம் அக்கினி ஜுவாலையாகவும் அதன் சக்கரங்கள் எரிகிற நெருப்புமாய் இருந்தது. 2 வார்த்தை நம்ம இங்கே கவனிக்க போகிறோம். முதலாவது வார்த்தை, அவர் நீண்ட ஆயுசுள்ளவராய் வீற்றிருந்தார் அப்படின்னு சொல்லி. அப்ப ஜீவனுள்ளவராய், நீண்ட ஆயுசு என்பது
அவர் ஏற்கனவே இருந்த இடத்துல இருந்து இப்போது அவர் தரிசனங்களில் காண்கிற அந்த இடங்களிலும் அவர் நீண்ட ஆயுசுள்ளவராய் வீற்றிருந்தார் அப்படின்பது அடையாளப்படுத்தும். அவர் வீற்றிருந்த சிங்காசனங்கள் எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னாக்க, அவர் ஜனங்களுக்கு எப்படி தன்னை வெளிப்படுத்துகிறார், அந்த நீண்ட ஆயுசுள்ளவர் ஜனங்களுக்கு எப்படி வெளிப்படுத்துகிறார் அப்படின்னு சொன்னாக்க, ஸோ அக்கினி நெருப்பாக தன்னை வெளிப்படுத்துகிறார். அதே மாதிரி யாத்ராகம புத்தகம் 19ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் அவர் சீனாய் மலையின் மேல் இறங்கி வரும்போது மலை முழுவதும் அக்கினியாக காணப்பட்டிருந்தது. அதே வார்த்தையை ஜனங்கள் அதை எப்படி பார்த்தாங்கன்னு சொல்லி யாத்ராகமம் 24:17 சொல்லப்படும் பொழுது, கர்த்தருடைய மகிமையின் காட்சி இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு பட்சிக்கிற அக்கினியை போல இருந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. ஸோ தேவன் நீண்ட ஆயுசுள்ளவர் மனிதர்களுக்கு எப்படி வெளிப்படுகிறார் அப்படின்னு சொன்னாக்க, பட்சிக்கிற அக்கினியை போல. அக்கினி அப்படின்றத வெளிச்சம்னு சொல்லலாம். அதே நேரத்தில் நாம் அறிவியல் வார்த்தையில் சொல்லப்படும் வேண்டுமானால் லைட் அப்படின்னு சொல்லலாம். லைட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆயுசுள்ளவர் அப்படின்பதை நாம் வேதாகம வார்த்தையில் குறிப்பிட வேண்டும் என்று சொன்னால் அவர் ஜீவன் உள்ளவர். நம்ம முதல்ல அவர் வல்லமை உள்ளவர்னு சொல்லி பார்த்தோம். ரெண்டாவது வேதாகம வார்த்தையின் அடிப்படையில் அவர் ஜீவன் உள்ளவர்னு சொல்லி பார்த்தோம். மூன்றாவது காரியம் நம்முடைய எதிர்பார்ப்பு, அவர் பேசுகிறவராய் இருக்க வேண்டும், அவர் உறவாடுகிறவராய் இருக்க வேண்டும். அவருடைய நோக்கமுமே அதுதான். அவர் மனிதர்களோடு பேசுகிறதற்கு விரும்புகிறார், அவர் தம்முடைய பிள்ளைகளோடு உறவாட விரும்புகிறார். இதுக்குன்னு சொல்லி தனியாக ஒரு வேத வசனங்களை நம்ம எடுக்க வேண்டியதில்லை. நீங்கள் வேதாகமத்தை திறந்தீங்க அப்படின்னு சொன்னாலே அவர் சிருஷ்டிப்பில் அவர் பேசுகிறதை காண முடியும், ஆதாமோடு அவர் பேசுகிறதை காண முடியும், நோவாவோடு பேசுகிறதை காண முடியும், அவர் மோசையோடு பேசுகிறதை காண முடியும், ஆபிரகாமோடு பேசுகிறதை காண முடியும், இஸ்ரவேலர்களோடு பேசுகிறதை காண முடியும், பல தீர்க்கதரிசிகளோடு பேசியிருக்கிறார், ராஜாக்களோடு பேசியிருக்கிறார். வேதாகமம் முழுவதுமே அவர் பேசிய வார்த்தைகள் தான் காணப்படுகிறது. பேசுகிறவர் என்பதை வார்த்தை என்றும் குறிப்பிடலாம். அவர் வார்த்தை அப்படின்றது வேதாகமத்தினுடைய மொழியில் நம்ம சொல்லுகிறதா இருந்தால் அவர் வார்த்தையானவராய் காணப்படுகிறார்னு சொல்லலாம். அதே மாதிரி அறிவியல் மொழியில் அவரை சொல்லுகிறதா இருந்தாக்க சவுண்டு அப்படின்ற வார்த்தையிலையும் குறிப்பிடலாம். ஸோ அவர் அறிவியல் மொழியில் எனர்ஜியாகவும் இருக்கிறார், அவர் அறிவியல் மொழியில் லைட்டாகவும் இருக்கிறார், அவர் அறிவியல் மொழியில் அவர் சவுண்டாகவும் இருக்கிறார். அவர் நம்முடைய பேச்சு வழக்கின்படி அவர் ஆற்றல் மிக்கவராக இருக்கிறார், நம்முடைய பேச்சு வழக்கின்படி அவர் பேசக்கூடியவராக இருக்கிறார், நம்முடைய பேச்சின் வழக்கின்படி அவர் நீண்ட ஆயுசுள்ளவராக இருக்கிறார். அதே நேரத்தில் அவரை வேதாகம வார்த்தையில் குறிப்பிட வேண்டும் என்று சொன்னால் அவர் ஜீவன் உள்ளவராக இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதே நேரத்தில் அவர் வார்த்தையாகவும் காணப்படுகிறார். ஸோ எப்படியாகிலும் அவரை தடவியாகிலும் நாம் கண்டுபிடிப்பதற்காக அவர் நம்மோடு கூட இத்தனை காரியங்களாய் நம்மை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். நாம் எப்படிப்பட்ட தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிறோம் தெரியுமா? அவர் பேசக்கூடியவர், அவர் நமக்கு எவ்விதத்திலும் உதவி செய்ய வல்லமையுள்ளவர், அவர் நீண்ட ஆயுசுள்ளவர், அவர் ஜீவன் உள்ளவர். நாம் ஜீவனுள்ள தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். நாம் தொடர்ந்து இணைந்திருங்கள். கர்த்தருடைய வார்த்தை குறித்து நாம் தியானித்து கொண்டிருப்போம். God bless you.